சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் விழா. அரச நிறுவனங்கள் இன்று முதல் மீண்டும் வழமை போல் இயங்க ஆரம்பித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை வரலாறு காணாத வருமானத்தை கடந்த 6 நாட்களில் ஈட்டியுள்ளது. கடந்த பொது தேர்தலின் சரிவு மக்களின் தொடர்பு இல்லாததே காரணம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கருத்து. ஈரானுடனான போர் விரைவில் நிறைவுக்கு வரும். டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. மற்றும் தமிழ் புத்தாண்டின் முக்கிய பாரம்பரிய சடங்கான சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கின் பங்கேற்புடன் இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. புத்தாண்டின் பாரம்பரியங்களுக்கு அமைவாக 2026 எண்ணெய் தேய்க்கும் அரச விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் ஸ்ரீ மகாநாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. மகாவிகார வங்சிக்க சியமலாப்பே மகாபீடாதிபதியின் மல்வத்து மற்றும் அஸ்கிரி ஆகிய இரு பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல்களுடன் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் என்பன இணைந்து சம்பிரதாய முறைப்படி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி பிறந்துள்ள சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் 2026 எண்ணெய் தேய்க்கும் அரச விழாவில் கலந்து கொண்டனர். மத வழிபாடுகளை தொடர்ந்து இன்று காலை 6:55 மணிக்கு சுப நேரத்தில் அஸ்கிரிய பிரிவின் மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானசார தேரர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு முறைப்படி எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது மகா சங்கத்தினர் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். இதேவேளை எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயத்திற்காக தலதா மாளிகை வளாகத்திற்கு வருகை தந்திருந்த மக்களிடையே சென்ற ஜனாதிபதி அவர்களின் நலன்களை கேட்டறிந்து சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது அங்கிருந்த மக்கள் பிறந்துள்ள புத்தாண்டுக்காக ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். පූජනීය භූමියේ සිදු කරන්න තියෙන්නේ දෙවනාවේදී ජනාධිපතිතුමා බලවත්තිගේ සහ ජනමාධ්‍ය අමාත්‍ය ဒုတိယံ සංඝං සරණං ගච්ඡාමි Satyamte Sangam Saranam Gacchami. ඉසතේ ගෑමේ මංගල්‍ය උත්සවය නැත්නම් ඉසතේ ගෑම කියන එක මූලික වශයෙන්ම සිදුවන්නේ නිරෝගී බව මුල් කරගෙන. එතකොට ආයුර්වේදයේ එහෙම නැත්නම් අපි මේ ශ්‍රී ලාංකික අපිට ධර්මයේ වඩා තද රසණයක් තියෙනවා. පරිසරයේ උණුසුම සූර්යාගේ ඒ ශක්තිය අපිට නිරන්තරයෙන් ලැබෙමින් இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாவிகாரிகளின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மகாவிகார வம்ச சியம்பலாபாலி மகாபீட மல்வத்து தரப்பினரின் மகாநாயக்க அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இதன்போது மகாநாயக்க தேரர் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு சிங்கள தமிழ் புத்தாண்டின் தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜத்திச உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்று மகாவிகார வம்சிக்க சியம்பலாபாலி மகாபீட அஸ்கிரிய தரப்பினரின் மகாநாயக்க அதிவணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன நாயக்க தேரரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு செத்பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வாதம் வழங்கினர்.
இதேவேளை இன்று காலை 6:55 மணிக்கு ஸ்ரீ புஷ்பரம விஹாரையில் நடைபெற்ற மங்களகரமான தலை எண்ணெய் பூசும் விழாவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். இந்த நிகழ்வானது தங்கல்ல சசன ரக்ஷக பாலமண்டலத்தின் தலைவரும் பன்னோலகல தேரருமானவரின் ஆதரவிலும் நடைபெற்றது. විහාරස්ථානයේ පඬිතු හාමුදුරුවෝ වෙනුවෙන් බොහෝගමයෙන් සේවත් කරමින් द्वितीयां बुद्धं शरणं गच्छामि तृतीयं संघं शरणं गच्छामि पाणातिपाता वेरमणि सिक्खापदं समादयामि अधिन्नादाना वेरमणि सिक्खापदं समादयामि गच्छन्तु देवता सद्धम्मं मुनिराजत् पुनन्तु सद्गमुक्तम् அரச நிறுவனங்கள் இன்று முதல் மீண்டும் வழமை போல் இயங்கும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் அனைத்து அரச நிறுவனங்களும் அலுவலகங்களும் வழமை போல் திறந்திருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு கடந்த திங்கட்கிழமை மற்றும் நேற்று ஆகிய 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் அரச நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழமை போல இடம்பெறும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் சித்திரை புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களில் இருந்து மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இன்று முதல் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கும் இதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் போக்குவரத்து பணிப்பாளர் ஷெரின் அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று ஒரு சாதாரண அலுவலக நாள் என்பதனால் அலுவலக ரயில்களை வழக்கம் போல இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைக்கேற்ப உரிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க සමරසිංහ தெரிவித்துள்ளார். පාර්ලිමේන්තුව විශේෂයෙන් මුහුදුබඩ මාර්ගයේ දුම්රිය ධාවනය සම්බන්ධයෙන් සහ උතුරු මාර්ග සහ නැගෙනහිර මාර්ගවල දුම්රිය ධාවනය සම්බන්ධයෙන් විශේෂ අවධානයක් යොමු කළද මොකද අපි දිත්ත සුලිකුණා පස්සේ තාමත් රඹුක්කන ඉඳන් මහනුවර දුම්රිය ධාවනයක් සිදු වෙන්නේ නැහැ. එම නිසා අපි රඹුක්කන සිට කොළඹ ඊට පස්සේ අනුරාධපුරයේ සිට කොළඹ ජයප්‍රදා සිට කොළඹ සහ විශේෂයෙන් බෙලියත්ත මාතර සිට කොළඹ බලා දුම්රිය ධාවනය සිදු කරන විශේෂ දුම්රිය සමග දවල් මෙහෙමයි දවල් කාලේ දුම්රිය පැහැෙන ප්‍රමාණයක් අඩු කරලා නැහැ. අපි දවල් කාලේ කියන්නේ මගී පැමිණීම බලලා ඒ කියන්නේ මගී මෙන්න මේ අපි ගමනයකට එළඹිලා තමයි යම් කිසි සීමාකාරී විදිහට යම් කිසි දුම්රිය ප්‍රමාණයක් තමයි දවල් කාලේ අඩු කරලා තියෙන්නේ. විශේෂයෙන් හොස්පිටල් වලට යන රෝහල් වලට යන මගීන්ට ඒ වගේ දුම්රිය අපි සාමාන්‍ය පරිදි ධාවනය කරනවා. ඒ අතරමැද සාමාන්‍ය දවල් කාලේ අඩු ඝනත්වයකින් ගියපු දුම්රිය අපි මේ දවස් කීපෙට 16 17 විතරක් අපි අඩු කරලා දෙනවා. ඒවා සාමාන්‍ය පරිදි 20 වෙනිදා ඉඳන් ධාවනය කරනවා. ඔව් අද දුනියේ යම් කිසි දුම්රිය ප්‍රමාණයක් අඩුවෙන් තමයි ධාවනය කරේ. එතකොට 15 වෙනිදා උදෑසන අද දින උදෑසන රඹුක්කන පොල්ගහවෙල සිට කාර්යාල දුම්රිය මහව සිට කාර්යාල දුම්රිය උදෑසන කොළඹ කොටුවට ධාවනය කරා. එතකොට අපි ගණේවත්ත කුරුණෑගල කාර්යාල දුම්රිය අද දිනේ ධාවනය කරේ නැහැ. නමුත් අපි ඒක එම දුම්රිය හෙට දින අද සවස හෙට දින ධාවනය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපි බෙලියත්තෙන් උදේ 4යි කාලට පටන් ගන්න සාගරික දුම්රිය ධාවනය කරේ නැහැ. ඒ වෙනුවට අපි බෙලියත්තෙන් 5:20ට පටන් ගන්න ගාලු කුමාරි දුම්රිය කොළඹලා ධාවනය කළා. ඒ වගේම රූණු කුමාරි දුම්රිය කොළඹලා ධාවනය කරා. ඒ වගේම ගාල්ලෙනු අලුත් ජිම්නුත් අපි දුම්රිය ප්‍රමාණයක් කොළඹලා ධාවනය කළා. ඔව් ඒකෙදි අපි ඇත්තටම බැලුවා. கடந்த 9ஆம் திகதி முதல் நேற்று வரையிலான 5 நாட்களில் மட்டும் இலங்கை போக்குவரத்து சபை வரலாறு காணாத வருமானத்தை ஈட்டியுள்ளது.
இதுவரை இல்லாதவாறு போக்குவரத்து சபை வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் சஜீவ நந்தன கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இம்முறை புத்தாண்டு காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஈட்டியுள்ள சாதனை அளவில் வருமானம் மற்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் குறித்து தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். கடந்த 6 நாட்களில் மாத்திரம் 1 பில்லியன் வருமானத்தை இலங்கை போக்குவரத்து சபை ஈட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 9ஆம் திகதி 163 மில்லியன் ரூபாயும், ஏப்ரல் 10ஆம் திகதி 173 மில்லியன் ரூபாயும், ஏப்ரல் 11ஆம் திகதி 213 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 6 நாட்களில் மாத்திரம் 1 பில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. புகையிரத சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பயணிகளின் நலன் கருதி 1500 மேலதிக பேருந்துகளை கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஏப்ரல் 11ஆம் திகதி 4698 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. கொழும்பு ஹெட்டன் வீதியில் ஒவ்வொரு 4 தொடக்கம் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டமை விசேட அம்சம். சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த தலைவர் ஊழியர்களின் ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ඇත්තට මට මගීන්ගෙන් නෙමෙයි ඇත්තට මොකද අපිත් මුල් අවස්ථාවේ මේක සැක කරේ මගීන් මේක පාවිච්චි කරලා මේ අපිරිසුදු කිරීම සහ මේ සමහර ජලකරාම් වගේ දේවල් විනාශ කරලා තිබුණා. නමුත් අපිට පසු කාලිනව එක තේරුම් ගියා මේක යම්කිසි බලපෑමකින් වෙනයම් හෝ බලපෑමකින් සිදුවන සිදුවිල්ලක් බව. මොකද අපි ඒක දැක්ක හොඳටම අපි 8 වෙනිදා ඕපන් කරාන් පස්සේ 8 වෙනිදා රෑ යම්කිසි ජලකරාම් ප්‍රමාණයක් කඩලා තිබුණා. ඒක අපි 9 උදේ නැවත තිබු පරිදිම ප්‍රතිසංස්කරණය කරා. නමුත් 9 වෙනිදා රෑ ආපහු මේක කඩලා තිබා. ඒ අයුරු මෙහෙමයි මට කියන්න තියෙන්නේ අපිට හදන්න පුළුවන්. මේකේ භෞතික සම්පත් තියෙනවා, ගඩොල් තියෙනවා, වැලි පේන්ට් ඕන එකක් තියෙනවා. අපිට හදන්න පුළුවන්. නමුත් මිනිසුන්ගේ චින්තනය අපිට කෙටි කාලෙනව හදන්න බෑ. නමුත් අපි ඒක අනිවාර්යෙන් කරනවා. අපි හැමදාම කඩන වෙලාවට අපි ඒක හදනවා. මොකද අපි වෙනම මේන්ටෙනන්ස් ඩිවිෂන් එකක් CBS එකේ ඉන්නවා. ඒ නිසා කඩන දවසට අපි පහවදා හදනවා. කවදා හරි මේකේ අනික් මිනිසුන්ගේ චින්තනය හැදෙයි. මේක තමන්ගේ දෙයක්. තමන් වියදම් කරපු දෙයකින් මේ නිසි කළමනාකාරීත්වයක් තුලින් මේ වගේ බස් ස්ටෑන්ඩ් එකක් හදලා තියෙන්නේ. මේ ඔබේ ධනය මේක තමන්ගේ ධනයක් විදිහට ආරක්ෂා කරගන්න ඕනේ කියලා චින්තනය හැදෙයි. ඒ හැදෙන තුර අපි කඩන දවසට හදනවා. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி சற்று அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 311 ரூபாய் 78 சதம், அதன் விற்பனை பெறுமதி 319 ரூபாய் 26 சதம். யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி விலை 366 ரூபாய் 4 சதம், விற்பனை பெறுமதி 377 ரூபாய் 78 சதம். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 396 ரூபாய் 16 சதம், அதன் விற்பனை பெறுமதி 411 ரூபாய் 74 சதம். இதேவேளை கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 224 ரூபாய் 98 சதம், விற்பனை பெறுமதி 233 ரூபாய் 2 சதம். ஆஸ்திரேலியா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 220 ரூபாய் 7 சதம், அதன் விற்பனை பெறுமதி 229 ரூபாய் 71 சதம். இதேவேளை சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 243 ரூபாய் 42 சதம், அதன் விற்பனை பெறுமதி 252 ரூபாய் 91 சதம். ஜப்பானிய எண் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 95 சதம், அதன் விற்பனை பெறுமதி 2 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் தொகுதி உடுவில் கிளை மக்கள் தொடர்பாடல் காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற குறித்த காரியாலய திறப்பு விழாவில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CV சிவஞானம், பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதோடு கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்ற கருத்துக்கள் பலராலும் இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே எவருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
மக்களோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது, உறவாடுகிற போது, ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டு விட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு 70 வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது, விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது, கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக காரியங்களிலே பங்கொண்டு இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அன்புக்குரிய சாய்ந்தன் அவர்களே, சூரியன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற மதிப்பார்ந்த மதகுருமார்களே, மானிப்பாய் தொகுதியினுடைய கிளையினுடைய உறுப்பினர்களே, தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, என்ன சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆரம்பத்திலே அருட்பணி ராஜ்குமார் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார்கள். உண்மை நடந்து செல்கின்ற பொழுது போய் ஓடி சென்று விடும் என்றது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறார். ஊடகங்கள் என்ற வகையில் உண்மையான ஊடகங்கள் நிதானமாக சமநிலையோடு செய்திகளை சொன்னாலும், இந்த மொபைல் ஃபோன்களை வைத்துக்கொண்டு 100% பேர் ஓடிக்கொண்டு பிரசாரம் செய்கிறவர்களை நாங்கள் மிக சிரமமாக சந்திக்கிறோம். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான மோதல் நிலை விரைவில் ஒரு தீர்வை எட்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு இடையே நிலை வரும் போர் சூழல் மிக விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த செவ்வியிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த போர் முடிவை நெருங்கிவிட்டதாகவே தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்ச் 2ஆம் தேதி அன்று தொடங்கிய இந்த போர் கடந்த சில வாரங்களாக தீவிரமடைகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணின் முடக்கம் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஆகியவற்றால் உலகளாவிய ரீதியில் பெரும் பதற்றம் நிலவியது. இந்நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய அறிவிப்பு சர்வதேச சந்தையில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் எண்ணெயை ஏற்றி செல்லும் சீன எண்ணெய் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையில் வழிமறித்து தடுக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்கட் பென்ஸ்டன் இது குறித்து தெரிவிக்கையில், ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சீன டாங்கர் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தும். அவர்களால் ஈரானிய எண்ணெயை பெற முடியாது. அவர்கள் எண்ணெயை பெறலாம், ஆனால் அது ஈரானிய எண்ணெயாக இருக்கக்கூடாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தடையின்றி திறந்திருப்பதாக சீனா வாதிட்டிருந்தது. ஈரானுடனான தமது வணிக தொடர்புகள் காரணமாக அந்த நீரிணையை பயன்படுத்த தமக்கு உரிமையுள்ளதாகவும் ஏனைய நாடுகள் தமது விவகாரங்களில் தலையிடக்கூடாது என சீனா வலியுறுத்தியிருந்தது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக ராஜதந்திர ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போதைய நடவடிக்கை காரணமாக ட்ரம்ப் எந்தவொரு மாபெரும் வெற்றியும் பெறவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு துறையின் முன்னாள் துணை உதவி செயலாளர் டேவிட் செட்னி குறிப்பிட்டுள்ளார். இந்த முற்றுகையின் மூலம் தான் மீதான அழுத்தத்தை அவரே அதிகரித்துக் கொண்டுள்ளதாக செட்னி குற்றம் சுமத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால்
இதனால் அமெரிக்காவை விட சீனா, இந்தியா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளே பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இந்த நாடுகள் தங்களின் எரிசக்தி தேவைகளுக்காக சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் ஈரானுக்கு எதிரான நேரடி இராணுவ நடவடிக்கைகளை விரும்புவதில்லை என்றும் டேவிட் செட்னி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீதான அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானின் மசகு எண்ணெய் விற்பனைக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தளர்வுகளை நீடிக்கப் போவதில்லை என்று அமெரிக்காவின் திரைசேரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. போரினால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க கப்பல்களில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த சுமார் 140 மில்லியன் பேரல் ஈரானிய எண்ணெய் விற்பனை செய்ய அமெரிக்கா கடந்த மார்ச் 20 முதல் 30 நாட்களுக்கு அவகாசம் அளித்திருந்தது. இந்த சலுகை காலம் எதிர்வரும் 19 முடிவடைய உள்ளதாகவும் இதனை மேலும் நீடிக்கப் போவதில்லை எனவும் அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை தக்க வைக்க திரைசேரி திணைக்களம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்கவும் அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கனடா போன்ற நாடுகள் எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்க வரி சலுகைகளை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த இறுக்கமான பிடி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் பங்களிப்பின்றி ஹோர்முஸ் நீரிணையை தடையற்ற கப்பல் போக்குவரத்தை மீண்டும் உறுதி செய்வதற்கான போருக்கு பிந்திய திட்டம் ஒன்றினை ஐரோப்பிய நாடுகள் தயாரித்து வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி சர்வதேச வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய ஐரோப்பிய நாடுகள் ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டணியில் பல்வேறு நாடுகள் இடம்பெற்றாலும் அமெரிக்காவை தவிர்த்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க ஐரோப்பா ஆலோசித்து வருகிறது. குறித்த செய்தி அந்த அமைப்பின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ளது. இது குறித்து இதுவரை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என அல் ஜசீரா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது.